யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை மற்றும் நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான பயணிகள் படகு சேவை தொடர்பாக முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அந்த வகையில் நாகை காங்கேசந்துறை கப்பல் சேவை வரும் 18ஆம் தேதி மீண்டும் தொடங்கப்படும் என்றும் சுபம் கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளது. கடந்த வருடம் தமிழகம் முழுவதும் வடகீழ் பருவமழை தீவிரமடைந்தது. இதன் காரணமாக கடலில் சீற்றம் மற்றும் கனமழை பெய்து வந்தது. புயல் தாக்கத்தால் இலங்கை காங்கேசன்துறை கடுமையாக சேதமடைந்தது. இந்த நிலையில் காங்கேசன் துறைமுகம் சீரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. இதையடுத்து நாகப்பட்டினத்தில் இருந்து இலங்கை காங்கேசன்துறைக்கு இடையிலான கப்பல் சேவை கடந்த அக்டோபர் 26ஆம் தேதி முதல் நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் நாகப்பட்டினம் காங்கேசன்துறையிலான கப்பல் சேவை 3.5 மாதங்களுக்கு பின்னர் வரும் 18ஆம் தேதி முதல் தொடங்க வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முறை நாகப்பட்டினம் காங்கேசன்துறை இடையிலான கப்பல் சேவையின் போது பயணிகள் அதிகம் செல்லும் வகையில் புதிய கப்பல் இயக்கப்படும் என சுபம் கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது.